இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதாபிமானமுள்ள வாழ்வை வாழ் என்று நற்செய்தி அழைக்கிறது. ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், ஏன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏன் அவர்களை அரவணைக்க வேண்டும், ஏன் நான் பிறருக்காக வாழ வேண்டும், ஏன் நான் பிறரை நேசிக்க வேண்டும் என்று பலவிதமான கேள்வி வாழ்வதற்கு நம்மில் எழுப்பப்படலாம். ஆனால் உண்மையில் எனது வாழ்வு பிறருக்கு உதவுகரமாக மாற வேண்டும் என்பதையே இறைவன் விரும்புகிறார். அது எப்படி என்பதை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, முழுக்க நமக்கு தேவையான நலன்களையே செய்து கொண்டிருப்பவர் நம்மை விட்டு பிரிவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மனித வாழ்க்கை வெளிப்படுத்தும் உண்மை. 2021 ஜனவரி 19 ஒரு மிகப்பெரிய பிரிவை இந்த நாடு சந்தித்தது. நமது கலாம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நிகழ்வு. மருத்துவ உலகின் தேவதை என்று அழைக்கப்பட்ட டாக்டர் சாந்தாவின் பிரிவை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் 1954 கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளுக்கு மேலாக புற்றுநோய் சிகிச்சைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்வை முழுவதுமையாக அர்ப்பணித்த ஒரு மருத்துவர். பண வசதி இல்லாத பல ஏழை எளியவர்களுக்கு, புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை பெறும் வகையில் அவரது சேவை அமைந்தது மட்டுமல்லாமல் தனக்கென எதையும் பெரிதாக சேர்த்து வைக்காத எளிய வாழ்வை வாழ்ந்தவர். எதையும் பெற்றுக்கொள்ளாமல் மற்றவர் நலனை மட்டும் நோக்கமாக வைத்து வாழ்ந்த இப்படிப்பட்டவர்கள் பிரிந்து போவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் இதற்கு மேலாக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. இயேசு பலரின் நோய்களை குணமாக்கினார். தீயாவியின் பிடியில் சிக்கி தவித்தவர்களை அதிலிருந்து விடுவித்தார். நல்ல செயல்களை போதித்தார். பலர் அவரது நன்மைத்தனத்திலிருந்து நலன்களை பெற்றுக்கொள்கிறார். அவர் அவர்களிடமிருந்து புறப்பட்டு மற்ற ஊர்களுக்கு செல்ல நினைக்கையில் அவர் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். இயேசு அவர்களிடமிருந்து பிரிந்து செல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. உலக புகழ்பெற்ற தலைமைத்துவத்தை பற்றி சொற்பொழிவாற்றுகின்ற ராபின் சர்மா ஒரு அழகிய புத்தகம் எழுதியிருக்கிறார். Who will cry when you die? நீ இறந்தால் யார் அழுவார் என்ற புத்தகத்தில் சில கேள்விகளை எழுப்புகிறார். நீ இறந்தார் யார் அழுவார்? இந்த பூமியில் வாழும் நாட்களில் எத்தனை இதயங்களை உமனது கனிவால் அடுத்த தலைமுறையினருக்கு உமது வாழ்க்கையை எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? உனது கடைசி மூச்சுக்கு பிறகு என்ன தடயத்தை விட்டு செல்ல போகிறாய்? ஷர்மா சிறுவனாக இருந்தபோது அவர் தந்தை அவரிடம், மகனே, நீ இந்த உலகத்தில் பிறக்கும்போது அழுதாய், ஆனால் இந்த உலகம் சிரித்து மகிழ்ந்தது. நீ இறக்கும் தருவாயில் நீ மகிழும்படியாக இந்த உலகம் உனது இழப்பை குறித்து அழும்படியாகவும் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னாராம். இதை ராபின் சர்மா நமக்கு இன்று நினைவுபடுத்துகிறார். ஒவ்வொரு மனித வாழ்வின் குறிக்கோள் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் வாழும் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்றால், நாம் இறக்கும்போது நம் பிரிவை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது போன்று அமைய வேண்டும். இதை உணர்ந்து நமது பிரிவை மற்றவர்கள் ஏற்க முடியாத மனிதாபிமானமுள்ள வாழ்வை வாழ வேண்டும் என்பதைத்தான் நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. வாழ்றது ஒரு முறை தான், வாழ்த்தட்டும் தலைமுறை என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல நமது வாழ்க்கை பிறருக்கு அர்த்தமுள்ளதாக, பிறருக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் மனிதாபிமானம் உள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். ஆகவே தான் நற்செய்தியிலே தேடி சென்று ஆண்டவர் உதவுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே மக்கள் நலம் அடைவார்கள். மருத்துவர்கள்
மருந்து கொடுக்கவும் சிகிச்சை அளிக்க மட்டும் முடியும், ஆனால் கடவுளால் மட்டுமே நலமளிக்க முடியும் என்ற மேன்மையை இன்று இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் உமது அருளையும் ஆசிரியம் பெற்று உதவும் கரமாக மாற எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.